திருமதி கற்பகவல்லி நியூட்ரிஷனிஸ்ட் வந்திருக்காங்க. வணக்கம் கற்பகவல்லி. வணக்கம். வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ ஸோ மச். அதாவது வெஜிடேரியன் டயட்டில் ப்ரோட்டீனை வந்து எப்படி எக்ஸ்ட்ராவாக கொண்டு வர்றது, அதை வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீனாக எப்படி கொண்டு வர்றது, இது வந்து ஒரு கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயந்தான். ஆனால் அதை பற்றி படித்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சவங்க அப்படின்னாக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இதை பற்றி கைட் பண்ண முடியுமா? நிச்சயமாக பேசலாம் மேம். ஸோ பிளான்ட் ப்ரோட்டீன், அதாவது வெஜிடேரியன் ப்ரோட்டீனில் கம்ப்ளீட் ப்ரோட்டீனாக எவ்ரிடே நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் எல்லாமே கம்ப்ளீட் ப்ரோட்டீனாக தான் ஆல்ரெடியே இருக்குது. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து அது தெரியறதே இல்லை. நீங்கள் சாப்பிட்ற ரைஸ், அதோட தால், ஏதோ ஒரு பயிர் எடுத்துக்க போகிறீங்க, பருப்பு எடுத்துக்க போகிறீங்க, அதுக்கப்புறமா ஒரு சுண்டலோ இல்லை ஏதோ ஒன்று கம்பைன் பண்ணும்போது இதுவே கம்ப்ளீட் ப்ரோட்டீன் தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த கமர்ஷியலாக அந்த பிளான்ட் ப்ரோட்டீன்ஸ் பற்றி பேசி வெஜிடேரியன்ஸ்னால் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் வெஜிடேரியனுக்கு தான் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் கிடைக்குது, வெஜிடேரியனுக்கு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு நம்புறாங்க. ஸோ அப்படி கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் சாப்பிட்ற ரெகுலராக, இப்போ நீங்கள் வந்து ஒரு சப்பாத்தி சாப்பிட்றீங்க அப்படின்னா அது கூட ஒரு தால் சாப்பிடும்போது இது கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ஆகுது. சப்பாத்தியில் இருக்கிற கோதுமையில் ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, தாலில் வந்து ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. இது ரெண்டும் கம்பைன் பண்ணும்போது இட்ஸ் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் தான். அதே மாதிரி ரைஸ் அப்படின்னும் போது அதோட அமினோ ஆசிட் ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஸோ அதுவும் தாலும் கம்பைன் பண்ணும்போது அதுவும் அண்ட் பீன்ஸ், அதாவது நீங்கள் கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு இதெல்லாம் கம்பைன் பண்ணும்போது இது ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும்போது இது ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன். அதே மாதிரி நட்ஸ் அண்ட் ரைஸ், அதே மாதிரி சீட்ஸ் அண்ட் ரைஸ், இந்த மாதிரி ஒரு பிளான்ட் ப்ரோட்டீனும் ஒரு காம்பினேஷனில் பண்ணும்போது இது கம்ப்ளீட் ப்ரொஃபைலாக ஆகுது. நிறைய பேருக்கு கம்ப்ளீட் ப்ரோட்டீன்னா என்ன அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். என்னன்னா அமைனோ ஆசிட் அப்படிங்கிறது ப்ரோட்டீனோட பிரேக் டவுன் ஃபார்ம் வந்து அமைனோ ஆசிட்னு சொல்லுவாங்க. அதில் 20 இருக்குது. ஸோ அதில் 11 வந்து ஆல்ரெடி பாடியில் வந்து தானாவே ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. இதில் மிச்சம் இருக்கிற அந்த 9 அப்படிங்கிறது வந்து ஃபுட்லேருந்து நமக்கு வேணும். அந்த 9 அமினோ ஆசிட் இருக்குது அப்படின்னா அது கம்ப்ளீட் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். இது நான் வெஜிடேரியன் சோர்ஸில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயுமே கிடச்சிருது. எக்லேருந்து, மில்க்லேருந்து, இதுலேருந்து எல்லாத்துலேயுமே 9 அமினோ ஆசிட் கிடைக்குது. வெஜிடேரியன் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லும் போது இந்த 9 அமினோ ஆசிடும் ஒரே ஃபுட்டில் மொத்தமாக இருக்கிறது இல்லை. ஸோ அரிசின்னு எடுத்துக்கிட்டீங்க, ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9ம் இருக்காது, ஒரு 5 இல்லை 4 அப்படி இருக்கும். அதோட நீங்கள் தாலை கம்பைன் பண்ணும்போது அந்த 9 கிடச்சிரும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ப்ரோட்டீன். இந்த மாதிரி கம்பைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த 9 அமினோ ஆசிடும் கிடச்சிருது. ஸோ கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ஆகிடுது. இப்போ நீங்கள் கமர்ஷியலாக பிளான்ட் ப்ரோட்டீன் வாங்குறீங்கன்னா இந்த 9 அமினோ ஆசிடும் எப்படி சேர்க்க முடியுங்கிற இன்க்ரீடியன்ஸை சூஸ் பண்ணி ப்ரௌன் ரைஸ் எடுப்பாங்க, பீ ப்ரோட்டீன் எடுப்பாங்க, சிக் பீ ப்ரோட்டீன் எடுப்பாங்க, கியூன்வா அப்படிங்கிற ஒரு அதுலேருந்து ப்ரோட்டீன் எடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கம்பைன் பண்ணிட்டாங்கன்னா 9 அமினோ ஆசிடும் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அதனால அது ஒரு பிளான்ட் ப்ரோட்டீன், கம்ப்ளீட் ப்ரோட்டீன் அப்படின்னு ஒரு பவுடர் ஃபார்மில் வைக்கிறாங்க. இது நீங்களே உங்கள் ஃபுட்டில் கம்பைன் பண்ணிக்கிட்டாலே 9 அமினோ ஆசிட் வெஜிடேரியனாக இருந்தாலும் ஈஸியாக கிடச்சிரும். வெஜிடேரியன்ஸ்லையுமே ஃபுல்லாக அமைனோ ஆசிட் எதில் இருக்கும் அப்படின்னா கம்பைன் பண்ணாமே கிடைக்கிறது அப்படின்னா சாய் ப்ராடக்ட்ஸில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். உங்களுக்கு கியூனோவா அப்படின்னு சொல்கிற அந்த சீரியலில் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தில் மில்க் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கம்பைன் பண்ணிக்கிட்டீங்க நல்ல வெஜிடேரியன் சோர்ஸ்லனா ஈஸியாக 9 அமினோ ஆசிடும் எடுத்துடலாம். ஸோ பிளான்ட் ப்ரோட்டீன் தான் குடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு கமர்ஷியல் ப்ரௌடர்ஸ் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற கம்பல்சரியான மித் கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி ஒரு நாளைக்கான அலோவன்ஸ், அதாவது அந்த 60 grams ஆஃப் ப்ரோட்டீன் உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற ப்ரோட்டீனையும் பிளான்ட் ப்ரோட்டீனில் ஈஸியாக மீட் அவுட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறீங்க, ஒரு எக்கில் கேலரிஸும் அதே 100 grams ஆஃப் தாலில் இருக்கிற கேலரிஸும் மாறும். ஸோ கேலரிங்கிறது வந்து வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனை மீட் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிடுது. ஸோ அதனாலேயே நிறைய பேர் அதை கட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா இந்த வெயிட் லாஸ், இந்த வெயிட்டை மேனேஜ் பண்ணணுங்கிற அதனால தான் இந்த வெஜிடேரியன் ப்ரோட்டீன் கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் கம்ப்ளீட்டாக கிடைக்கும். அதை நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான். சரி, அந்த காலத்தில் வந்து வேலைகள் அதிகமாக செஞ்சாங்க, அதனால நம்ம தேவையான அளவுக்கு அந்த கார்போஹைட்ரேட்டும் புரோட்டீன் கலந்த உணவு சாப்பிட்றப்ப அவங்களால வந்து நல்லா பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது. இப்போ வந்து உடல் உழைப்பு குறைஞ்சி போயிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவு பழக்கத்தையும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டா போதுமானது. தேங்க்ஸ் லாட் ஃபார் கமிங் டு த ஷோ. இன்னும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.